ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்டைல் மீன் பொரிச்சது செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மீன் பேர் தேங்காய் பாறை. இது தேங்காய் பாறையில் மீன் பொரிச்சது செஞ்சால் சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் குழம்புத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 தண்ணி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. நல்லா மீனில் நல்லா எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து ஒரு ஓரமாக வச்சிடுங்க. அடுப்பில் வானல் வச்சு தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடான பிறகு ஊற வச்ச மீனை 1 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்ச மீனை எடுத்து எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பிறகு அதை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு அது நல்லா வேகணும். 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரை பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு 2 ஸ்பூன் சீரகத்தூள், மிளகு 1 ஸ்பூன் மிளகை நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா நல்லா வதங்கின பிறகு இதில் தூள்லாம் போட்டு வதங்கின பிறகு தக்காளி 1 தக்காளியை நல்லா கட் பண்ணி போடுங்க. போட்டுட்ட பிறகு இதில் 1/2 கப்பு தேங்காய் மூடிய அரைச்சி வச்சு தேங்காய் பாலாக 1/2 கப்பு ஊற்றுங்க. ஊற்றி நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாசனை போகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு வாழலையை எடுத்து தீயில் வாட்டி வச்சுட்டு அது மேலே நம்ம வச்ச மசாலாவை வச்சுட்டு அது மேலே மீனை வச்சுட்டு அதுக்கு மேலே மசாலாவை நல்லா ஈவனாக எல்லாத்துலேயும் தடவி வச்சுட்டு அது மேலே இந்த இலையை நல்லா மடித்து அழகாக அது மேலே நூல்லாம் சுற்றி நல்லா மடித்து வச்சுருங்க. நல்லா வெளியே அந்த மீன் அந்த இதெல்லாம் வெளியே வராத அளவுக்கு மடித்து வச்சு நூலில் கட்டிடுங்க. அழகாக கட்டிட்ட பிறகு அடுப்பில் வானல் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் இந்த பேக் பண்ணி வச்ச மீனை இலையோடு எடுத்து அந்த வானலில் வச்சு மூடிடுங்க. அதை எடுத்து திருப்பி போடுங்க. 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க மசாலா அந்த மீனில் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் நல்லா 2 பக்கம் திருப்புங்க. மறுபடியும் கூட இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. உள்ளே இருக்க மசாலா இந்த மீனோட நல்லா கலந்து அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வெளியே எடுத்து பார்க்குறோம். மீனை பிரித்து இப்போ வெளியே எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு சிசர் எடுத்து அந்த நூலெல்லாம் லைட்டாக அப்படியே கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த இலையை நல்லா எடுத்து பார்த்தா செம்மையாக டேஸ்ட்டாக மீன் ரெடி ஆகிடுச்சு. அது மேலே நாம் வெங்காயம், கொத்தமல்லி, லெமன் பாதி லெமன் புழிஞ்சு வச்சுக்கிட்டு அதெல்லாம் நல்லா ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருந்துன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.